புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நந்திபுரத்து நாயகனின் 18ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் நித்யா பாலன், வாசிப்பவர் எம் வேதநாயகி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நான் இதோட தொடர்ச்சியை அப்லோட் சேனாதிபதியார் சொல்வது வியப்பாக இருக்கிறது. ராஷ்டிரகூட பிரதிநிதிகளுடன் பாதுகாப்பாக நமது உப சேனாதிபதிகளையும் வீரர்களையும் அனுப்பி வைத்ததாக முன்னர் அரசுக்கு தகவல் தந்துள்ளீர்கள். அப்படி இருக்க தூதுவரை கடத்த முயன்ற போது அவர்கள் எங்கு சென்றனர்? இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் அவர்கள் அங்கு காணப்படாதது வியப்புக்குரியது. அது மட்டுமின்றி 4 புரவி வீரர்களை வென்று ராஷ்டிரகூட பிரதிநிதியை காப்பாற்றிய அத்தகு பெருமைக்குரிய தேரோட்டி யாரென்று இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட வீரர் இந்த சபைக்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அமாத்தியரின் அளந்து கூறப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு அவையில் ஆதரவு அதிகமாகவே இருந்தது. ஆம் ஆம், அந்த வீரரை இங்கு அழைக்க வேண்டும். அவரை அழைத்து மரியாதை செய்வோம். உடனே அழைத்து வர மாமன்னர் ஆணையிட வேண்டும். பல்வேறு குரல்களின் சங்கமத்தில் உதயச்சந்திரனின் நயன மலர்கள் நந்திவர்மனின் பக்கம் திரும்பி இசைவை பெற்றுக்கொண்டதும் அவன் மறுபடியும் அவையோர் பக்கம் திரும்பி அமைதி அமைதி, உங்கள் அனைவரின் கோரிக்கையையும் நிறைவேற்றப்படும். ஆனால் நாம் சென்று அழைத்து வரும் அளவுக்கு அந்த மாவீரன் நமக்கு துன்பம் தரவில்லை. அவர் இங்கு இந்த அவையில் ஏற்கனவே பிரசன்னமாகி இருக்கிறார். என்ன இங்கேயா? யார் அவர்? பேரமைச்சரை தவிர அனைவரும் தங்கள் வியப்பை வினாக்களாக வெளிப்படுத்தினர். அந்த வினாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராமல் அமாத்தியரின் முகத்தில் தனது பார்வையை நிலைப்படுத்திய உதயச்சந்திரன் ஓரிரு நொடிகள் அவரது சலனத்தை அளவெடுத்தான். அரையனார் தமக்கு ஏதும் தெரியாது என்பது போல நடித்து கொண்டிருப்பது மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. ஆம், அவர் இந்த அவையில்தான் வீற்றிருக்கிறார். நமது பேரமைச்சர் ஐயப்பட்டது போல் 4 புரவி வீரர்களை எதிர்கொண்டு சாய்க்கும் வலிமையுடையவர் வேறொருவர் அல்ல. இதோ நம் அவைக்கு நாயகமாக திகழும் மன்னர் பெருமான் தான் அந்த பெருமைக்குரியவர். என்ன, மாமன்னர் தேரோட்டி சென்றாரா? மன்னரா? தேர்பாகனாரா? ஆம், அன்றைக்கு ராஷ்டிரகூட பிரதிநிதிகளுடன் மன்னரை மாடுவேடமிட்டு தேரோட்டி சென்றதால் தான் நாம் இன்று பெரும் இடரிலிருந்து தப்பிக்க முடிந்தது. உதயச்சந்திரன் சற்றே உரையை நிறுத்தி அவையினர் முகக்குறிப்பை அறிய துணிந்த வேளையில் அரவமின்றி எழுந்து நின்ற அரையனார், ஆச்சரியம்! ஒரு சாதாரண பிரதிநிதிக்கு பாதுகாவலாக நமது மாமன்னர் தேரோட்டி சென்றுள்ளார் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். வேறு எத்தனையோ பொறுப்புகளை சுமக்க வேண்டியவர் இந்த ராஜ பிரதிநிதிகளுக்காக இத்தனை தூரம் அக்கறை எடுத்து கொள்வதற்கான அவசியம் என்ன நேரிட்டது என்றார். அவரது குதர்த்தமான கேள்வி தன்னை இக்கட்டில் ஆழ்த்துவதற்கான நோக்கம் என்பதை உணர்ந்த உதயச்சந்திரன் சற்றும் பதறாமல் ஓர் மெல்லிய புன்னகையுடன் அவரை எதிர்கொண்டதுடன் அவையோரை பார்த்து, நமது பேரமைச்சர் கூறுவது போல் இதில் வியப்பதற்கான செய்தி நம்மவர்களே நமது விருந்தினர்களை கடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதை தவிர மன்னர் மாறுவேடமிட்டு பாதுகாப்புக்கு சென்றது அல்ல. நாட்டு மக்களின் நிலைமைகளை உணர அவ்வப்போது மாறுவேடம் புனைந்து மன்னர் வெளியே உலவி வருவது வழக்கமான செயல் என்பதால் அதை இங்கு பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. மன்னருக்கு ஏற்படும் ஐயங்களை நிவர்த்தி செய்ய அவர் தன் விருப்பப்படி செயலாற்றலாம் என்பதால் அதை கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை என்பது பேரமைச்சருக்கு நான் நினைவூட்ட வேண்டியது இல்லை. இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நமது பல்லவ பேரரசின் உற்றவரும் நற்பேர் பெற்றவருமான முத்தரையரின் படைவீரர்கள் இந்த செயலில் ஈடுபட்டார்கள் எனின் அது யார் கைங்கரியம்? அவருக்கு தெரிந்து நடைபெற்றதா, அன்றி தெரியாமல், அல்லது அவரது ஏற்பாடா என அனைத்து கோணங்களிலும் இதனை ஆய்வு செய்து நமது பேரமைச்சர் அரசுக்கும் அந்த மன்றத்துக்கும் தகவல் தர வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகிறேன். ஆம் ஆம், அதுதான் சரி. தஞ்சையிடம் சரியான விளக்கம் கேட்டு பெற வேண்டும். முத்தரையர் பதில் கூறத்தான் வேண்டும். அவையில் ஏகோபித்த ஆதரவு குரல்கள் உதயச்சந்திரனின் உரைக்கேற்ப தாளம் போட தொடங்கியதும் அரையனார் ஏது மறுப்புரை பேசாமல் மௌனமானார். சலசலப்பு சற்று ஓய்ந்து அமைதி திரும்பியதும் அவர் மறுபடியும் எழுந்து நின்று, ராஷ்டிரகூடத்து பிரதிநிதிகள் இங்கு வந்ததற்கான காரணம் அனைவரும் அறிந்த ஒன்று. அவர்களுக்குத்தான் தமது பதிலை அரச பிரதானிகளுடன் கலந்து தெரிவிப்பதாக மன்னர் கூறியிருந்தார். ஆனால் அவ்வாறு பிரதானிகளுடன் சந்திப்பு நிகழும் முன்னரே அந்த பிரதிநிதிகளை அரசர் வழியனுப்பி வைத்துவிட்டார். அவ்வாறெனில் அரசர் நமது பதில் என்னவென்று தாமே முடிவு செய்து சொல்லி அனுப்பி வைத்தாரா என்பதை இந்த சபை அறிய நினைப்பதில் தவறு இல்லை என்றே நினைக்கிறேன். நமது மாமன்னர் இது பற்றி இந்த சபையில் விளக்கம் அளித்தால் நலம்.
அரையனார் கோரிக்கையை கூறி முடித்ததுதான் தாமதம். உதயச்சந்திரன் மீண்டும் பேசத் தொடங்கினான். உண்மை, பேரமைச்சரின் கோரிக்கை மிகவும் நியாயமானதே. இந்த அவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த புதிரை அவிழ்த்து அனைவர் ஐயங்களையும் அகற்றுமாறு உங்கள் அனைவருடன் நானும் நமது மாமன்னரிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தனது கோரிக்கை உதயச்சந்திரனை மட்டுமல்லாமல் மன்னரையும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திவிடும் என்று காத்திருந்த பேரமைச்சருக்கு தளபதியின் உரையும் தொடர்ந்து நந்திவர்மன் அரியாசனத்திலிருந்து எழுந்து அவையோரை பார்த்து பேசத் தொடங்கியதும் சற்றும் மேலான அதிர்ச்சியை தந்தது. நிசப்தமான அவையின் மூளை முடுக்கெங்கும் நந்திவர்மனின் கண்ணீர் குரல் மோதி எதிரொலித்தது. நமது அமாத்தியரின் கோரிக்கையில் இந்த சபையின் ஐயம் மட்டுமின்றி மேலான வருத்தமும் தொனிப்பதை நான் உணர முடிகிறது. உண்மையில் உங்களில் எவரையும் வருத்த நிலைக்கு இட்டுச் செல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பேரரசின் மாமன்னர் எனும் தகுதியை நீங்கள் எனக்கு அளித்துள்ளீர்கள். எனது தலைதறிக்கும் மணிமகுடம் உங்களால் எனக்கு வழங்கப்பட்டது என்பதை நான் என்றும் மறப்பவன் அல்ல. ஆனால் மன்னன் என்ற தகுதியின் பேரில் ஒரு சில தனிப்பட்ட முடிவுகளை நான் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்களில் எனது முடிவுகள் தன்னிச்சைப்படுகின்றன. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தின் விளைவுதான் ராஷ்டிரகூட பிரதிநிதிகள் விஷயமும். மாமல்லபுர பயணத்துக்கு நடுவே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான சம்பவம் அவர்களை பெரிதும் அச்சமூட்டி கலவரப்படுத்தி இருந்ததால் மறுபடியும் அவர்களை காஞ்சிக்கு திருப்பி அழைக்கும் முடிவை மாற்றி அங்கேயே அவர்களை தேற்றி வழியனுப்ப முடிவு செய்தேன். அதன்படி அவர்களை முறையாக சந்தித்து பல்லவத்தின் அரசியல் சூழல் சற்று குழப்பமாயிருப்பதால் எனது திருமணம் பற்றிய முடிவெடுக்க சற்று காலதாமதம் ஏற்படும் என்றும் நிலைமை சீரானதும் ஓரிரு திங்களில் நாமே அவர்களுக்கு சொல்லி அனுப்புவதாகவும் உறுதி தந்து அனுப்பி வைத்தேன். இது அவர்களுக்காக சொல்லப்பட்டதல்ல. எனது உண்மையான நிலைப்பாடும் அதுவே. இந்த தேசத்தில் பாண்டிய சாளுக்கிய ஊடுருவல் வலுத்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் நாடு விழாக்கோலம் பூண்டு தனது மனவிழாவை நடத்துவது ஏற்புடையதன்று. அதனால் எதிரிகளின் சதிகளை முறியடித்து இங்கே அமைதி நிலவும் வரை எனது திருமணம் என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை. அதனால் அது பற்றிய விவாதம் இனி தேவையில்லை என்பதே எனது கருத்து. நந்திவர்மனின் கருத்தை ஆமோதிப்பது போல அவை முழுவதும் அவரது கருத்துக்கு உடன்பட்டு அமைதி காத்தது. இனி நான் இங்கே மற்றொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும். சாளுக்கிய ஊடுருவல் வலுத்திருப்பதன் அடுத்த கட்டம் என்று இதை கூறலாம். ஆம், நமது பாகூர் கலைக்கூடத்தில் பாதுகாப்பு தலைவர் கொண்டு வந்துள்ள செய்தி அத்தகையது. என்ன, பாகூரில் இருந்தா? அனைவரும் ஒருமித்து கேள்வி எழுப்பினாலும் பேரமைச்சர் அரையனாரின் குரல் சற்று முன்னின்றது. அவரது ஆதங்கத்தை உணர்த்துவாறு பதில் உரைக்கும் வண்ணம் நந்திவர்மன் அதனை ஆமோதிப்பது போல கூறினான். ஆம், பாகூரில் இருந்துதான். இதோ பாகூரின் பாதுகாப்பு தலைவர் நம் முன்னே இந்த சபையில் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் என்னிடம் உரைத்த செய்தியைத்தான் நான் இங்கு உங்கள் முன்னே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நேற்றைய முன்தினம் முன்னிரவு பொழுது இவரது கண்காணிப்பை மீறி இருவர் பாகூர் கலைக்கூடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தப்பியவர்கள் சாமானியர்கள் அல்ல, சதிவலை பின்னுவதற்கு என்றே சாளுக்கியத்திலிருந்து வந்தவர்கள். ஒரு திங்களுக்கும் மேலாக நமது சோமயாஜி ஆச்சாரியரிடம் கல்வி பயிலும் மாணவர்களாக தங்களை காட்டிக்கொண்டவர்கள். இருவரும் அந்தணர்களின் கோலத்தில் இருந்தும் அவர்தம் நடவடிக்கைகளில் ஐயமுற்று நமது பாதுகாப்பு படைத்தலைவர் கண்காணிக்க தொடங்கவே தப்பியிருக்கிறார்கள். தப்பியவர்கள் வழக்கமான சாளுக்கிய ஒற்றர்கள் அல்ல என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம். வந்தவர்களில் ஒருவர் நம்மவராக இருந்து இன்றைக்கு சாளுக்கியர்களின் கைப்பாவை ஆகிவிட்ட சித்திரமாயர், மற்றொருவர் சாளுக்கிய இளவரசர் கீர்த்திவர்மன். இந்த இருவரும் பாகூர் கலைக்கூடத்துக்கு கல்வி கற்க வந்தவர்கள் அல்ல என்பதை எவரும் மறுக்க முடியாது. அதே நேரம் இவர்கள் வந்ததற்கு தலையான நோக்கம் இல்லாமலும் இருக்காது. எனவே அது யாதென நாம் அறிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமானது. அவர்கள் எப்படி அங்கு அனுமதிக்கப்பட்டார்கள், வேறு யாரெல்லாம் அவர்களுடன் தொடர்பில் இருந்தனர் என்பதெல்லாம் இனி அறியப்பட வேண்டியவை. இது போன்ற செய்திகள் நம்மவர்கள் அஜாக்கிரதையால் எதிரிகள் எளிதில் முன்னேற முடிகிறது என்பதை காட்டுகிறது. இது பற்றி ஆச்சாரியார் சோமயாஜிடம் விளக்கம் கேட்க வேண்டும். அவர்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆம், அவரை விசாரித்தலே முறை. பிரதிநிதிகள் பலரும் குரல் எழுப்பி கருத்தை கூற அமைச்சர் அரையனார் மட்டும் பிரம்மை தட்டியவராக விழிநிலைக்கு அமர்ந்திருந்தார். நந்திவர்மனும் உதயச்சந்திரனும் அவரை கவனிக்க தவறவில்லை. பிரதிநிதிகளின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் நந்திவர்மன் மறுபடியும் தமது உரையை தொடர்ந்தான். பல்லவ பேரரசின் எல்லைக்கு உட்பட்ட கலைக்கூடங்கள் மற்றும் சமய பிரச்சார மடங்கள் என எதுவாயினும் அவற்றுள் அரசியல் ஊடுருவல் இன்றி தன்னிச்சையாக செயல்படவே நாம் அனுமதி வழங்கியுள்ளோம். அங்கு நடைபெறும் செயல்கள் எதுவாயினும் அதற்கு பொறுப்பானவர் அதன் செயல் அதிகாரியாக இருப்பவரே. எனவே இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள தன்னிச்சையான சுதந்திரம் மீறப்படுமானால்
அதாவது அந்த எல்லைக்குள் ஏதேனும் அந்நிய ஊடுருவல், அரசியல் சதி, ஆலோசனைகள் என எதுவாயினும் அதில் நாம் தலையிடாதிருக்கவும் இயலாது. இத்தகைய நிலையில் பாகூரில் நடைபெற்றிருப்பது நமக்கு பேரதிர்ச்சியை விளைவிக்கக்கூடியதே. ஆச்சாரியார் சோமாயாஜி மாபெரும் வித்தகர், சமஸ்கிருத சங்கீத நாடக கலைகளுக்கு தொண்டாற்றும் பெரியவர், சிறந்த ஒழுக்க சீலர், எனது குருதேவர். நம்மீதும் பல்லவ பேரரசு மீதும் பெருமதிப்பும் மரியாதையும் மிக்கவர். அவரை நாம் எந்த வகையிலும் சந்தேகப்படுதல் இயலாது. ஆனால் அவர் எத்தகைய நிலையில் சித்திரமாயரையும் கீர்த்திவர்மனையும் நமது கலைக்கூடத்தில் பயில அனுமதி நல்கினார் என்பதை நாம் அறிய முற்படுவதில் தவறில்லை. இதில் சிந்திக்க வேண்டியது யாதெனில், சித்திரமாயனை அவர் பலமுறை நேரில் சந்தித்துள்ளார். அப்படி இருக்க எப்படி அடையாளம் காண இயலாது போயிற்று? ஆதலால் இனிமேலும் நடைபெறாத வண்ணம் பார்த்து கொள்ளவும், கல்விக்கூடத்தில் அனுமதி வழங்கும் முன் தீர விசாரணை செய்ய வேண்டுமென அறிவுறுத்தவும், பாகூரின் அமைதி கெடாதவாறும் ஊடுருவல் நிகழாதவாறும் தடுக்க தோதாக ஒரு சிறு படைப்பிரிவை அங்கு நிறுவ நாம் நினைப்பதை சோமாயாஜியிடம் எடுத்து கூறவும், நமது பேரமைச்சரை பாகூர் சென்று வர ஆணை பிறப்பிக்கிறேன். இதற்காக நான் மதியமைச்சரை தேர்வு செய்ய காரணம், ஆச்சாரியாரை இங்கு வரவழைத்து பேசுவது அவரை நாம் அவமதிப்பது போல ஆகிவிடக்கூடாது என்பதாலும், அவருக்கு அனைத்தையும் விளக்கவும் விஷயங்களை கிரகிக்கவும் நமது மதிய அமைச்சர் போல வேறொருவர் இல்லை என்பதாலும் தான். ஆகா, அருமையான முடிவு! பேரமைச்சர்தான் தகுதியானவர், அவரே செல்லட்டும். அவையில் நந்திவர்மனின் கருத்துக்கு ஆதரவு குரல்கள் தொடர்ந்து ஒலித்த போதும் பேரமைச்சர் ஏதும் பேசாதவராய் மௌனம் பூண்டு அமர்ந்திருக்க, நீங்கள் அனைவரும் ஒன்றுபோல என் கருத்தை ஆமோதித்த போதும் நமது பேரமைச்சர் ஏதும் மறுமொழி கூற காணோம். நந்திவர்மனின் அரையனாரை கவனித்தவாறு இவ்வாறு கூறவே, சட்டென தன் இருப்பிடத்திலிருந்து எழுந்த அரையனார், மன்னிக்க வேண்டும் மன்னவா, நடந்தவைகளை அறிந்து சற்று பிரமை தட்டி இருந்துவிட்டேன். தங்கள் ஆணை ஏற்று நானே பாகூர் சென்று நிலைமைகளை ஆராய்கிறேன். சோமாயாஜியிடமும் விசாரணை நடத்தி தங்களுக்கு விவரம் தருகிறேன். பேரமைச்சரின் இந்த ஒப்புதல் கிடைத்ததும் நந்திவர்மன் அவையோரை பார்த்து முறுவல் பூத்தவாறு கூறினான். அனைவரும் அவரவர் பகுதியில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். இடையூறுகள் எங்கிருந்து வர வேண்டுமானாலும் வரலாம். இன்றைய இந்த அவசர கூட்டத்துக்கு வந்து சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. அவை இத்துடன் கலைகிறது. நந்திவர்ம போத்தராயர் வாழ்க! ரிஷபாலஞ்சிதர் வாழ்க! பல்லவ பேரரசர் வாழ்க வாழ்க! வாழ்க! குரல் முழக்கங்களுக்கு இடையே அவையில் இருந்து நந்திவர்மனும் உதயச்சந்திரனும் வெளியேற, பேரமைச்சர் அரையனார் சற்றே பின்தங்கி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவாறு தனது பாத குரடுகளை தேய்த்து மெல்ல நடந்து வெளியேறினார். கடைந்தெடுத்த சிற்பம் போல அந்த புறத்தின் மேல் மாடத்தில் நின்றவாறு நந்தவனத்தின் தனது பார்வையை பதியவிட்டு சிறிதாக பெருமூச்சு விட்டாள் இளவரசி விமலாதேவி. அவளது மூச்சுக்காற்றில் வெளிப்பட்ட வெம்மையில் தாக்குண்டு மேல் மாடத்தில் தன் இணையுடன் சுகித்து கொண்டிருந்த மாடப்புறா ஒன்று சட்டென பறந்து வெளியேற, துணையை தொடர்ந்து மற்றொன்றும் பின்தொடர்ந்தது. இளவரசியின் கண்களுக்கு தப்பவில்லை அந்த பறவைகளின் வெளியேற்றம். இருந்தாலும் அது சற்று அதிகம்தான். எனது மூச்சுக்காற்று பட்டு நீங்கள் வெளியேறுவது என்றால் இதெல்லாம் இயற்கைக்கே அடுக்காதுதான். இங்கே ஒருத்தி நேற்று பார்த்தவரை இன்று பார்க்க முடியவில்லையே என்று ஏங்கி கிடக்க நீங்கள் மட்டும் தனிமையை தேடி பறக்கிறீர்களா? மீண்டும் அவளிடமிருந்து வெளிப்பட்ட பெருமூச்சு விம்மிய மார்புகள் உயர்ந்து தாழ கச்சையின் முடிப்பு இறுக தொடங்கியது. சே, என்ன இது! நினைவுகள்தான் பாடாய்படுத்துகின்றன என்றால் இதுவும் இப்படி இறுகி படுத்துகிறதே. எங்குதான் போனாலோ இந்த மதுரவல்லி? தேடும்போது கண்ணில் படமாட்டாள். வரட்டும், பேசிக்கொள்கிறேன். மனதில் நினைத்தவை சற்றே இடறி வாய்வழியே வெளிவந்து விழுந்தன. யார் வரட்டும்? என்ன பேசிக்கொள்ளப் போகிறீர்கள் இளவரசி? எல்லாம் உன்னை பற்றி தான் கூறிக்கொண்டிருந்தேன். எங்கு போனாய் நீ? நேற்றிலிருந்து உன்னை பார்க்கவே முடியவில்லையே. சரிதான், நேற்று மாலையில் உங்களிடம் கூறிக்கொண்டுதானே நான் சென்றேன். தந்தையாரை பார்க்க வேண்டும் என்று கூறியதால் சென்று வருகிறேன் என கூறினேன் அல்லவா? அடடா, அதை எப்படி மறந்தேன். சரி, போகட்டும். இன்றென்ன இவ்வளவு தாமதமா? காலையில் தந்தையார் மந்திராலோசனை கூட்டம் நடைபெறுவதாக கூறி புறப்பட்டு சென்ற பிறகு எனது பூஜை புனஸ்காரங்களை முடித்துவிட்டு அப்படியே வைகுண்டநாதர் கற்றளிக்கு சென்று பரமனை தரிசித்து அப்படியே இங்குதான் வருகிறேன். அப்படியொன்றும் தாமதமாக தெரியவில்லையே. சரி, இந்த கச்சையின் இறுக்கத்தை சற்று சரி செய்யேன். காலையில் நன்கு இறுகி கட்டிவிட்டேன் போலும், இறுக்கம் தாழ முடியவில்லை. மதுரவல்லி கச்சை முடிச்சை தளர்த்தி மீண்டும் சற்று இறுக்கம் குலைய கட்டியதும் கேட்டாள்.
குறள் பாடம் தொடங்கலாமா? 2 அதிகாரங்களையும் சரிவர புரிந்து கொண்டீர்களா? அதெல்லாம் புரிந்து கொண்டேன். நீ வா, வந்து இந்த ஊஞ்சலில் அமர்ந்து கொள். நாம் பேச வேண்டியது அந்த 2 அதிகாரங்கள் பற்றி அல்ல, வேறு சில குறள்களை தேர்வு செய்து வைத்துள்ளேன். நீ எனக்கு அவற்றுக்கு விளக்கம் கூறு. அப்படியா? அவை என்ன? ஏன் திடீரென்று தடமாறி செல்கிறீர்கள்? மாற்றம் ஒன்றும் இல்லை. அடுத்த அதிகாரத்தை நாம் வழக்கம் போல தொடங்கி கற்கலாம். அதற்கு முன் 1-2 குறளுக்கு பொருள் விளங்க கூறினால் நலமென்று கருதினேன். சரி, தங்கள் விருப்பம். கூறுங்கள், அவை என்னென்ன? இதை கேள். ஊடுதல் காமத்திற்கின்பம், அதற்கின்பம் கூடி முயக்க பெறின். முதலில் இந்த செய்யுளுக்கு விளக்கம் கூறு. மதுரவள்ளி சற்று நாணி தலைகுனிந்து பின்பு கேட்டாள். இளவரசி, இதற்கு நான் பொருள் கூறத்தான் வேண்டுமா? ஏன், உனக்கு தெரியாதா? அறியாததனால் அல்ல, ஆவாததினால். வள்ளுவர் பெருந்தகை அதிகாரங்கள் தோறும் அரிய குறட்பாக்கள் பலவும் அடுக்கி தந்திருக்க அவையெல்லாம் விடுத்து அவர் இறுதியில் யாத்த இந்த குறளுக்கான விளக்கம் கேட்கிறீர்களே என எண்ணுகிறேன். அதிலும் இந்த இறுதி பாவின் இறுதி குறளுக்கு நான் விளக்கம் கூறியா தாங்கள் உணர வேண்டும் என்ற வியப்பும் மிஞ்சுகிறது. இறுதி பால் தானே இன்பத்துப்பால். இன்பம் விளக்கும் இயல்பால் சுவைக்க விளக்கம் வேண்டாமா? விளக்காமலே விளங்கும் விதம்தானே வள்ளுவன் கூற்று. இருக்கட்டுமே, நீ சற்று விரிவாக எடுத்துரைத்தால் இன்னும் இனிமை பயக்குமல்லவா? இனிமையும் இன்பமும் நம்மிருவர் மாட்டல்ல, தலைவன் தலைவி இருவர் மாட்டும் வரவேண்டியவை. ஏன், தோழியர் இருவர் பேசுதல் தவறா? தவறில்லை. ஆயின் இருவருக்கும் அது பொது பொருள் ஆதல் வேண்டும். அப்போதுதான் சுவைக்கும். ஏன், இன்பத்து பாலில் உனக்கு நாட்டம் இல்லையா? நீயும் என்னையொத்த இளம் வயதினல்தானே. இளமையின் இனிய கனவுகள் உன்னில் சலனங்களை உருவாக்குவது இல்லையா? இல்லை என்று சொல்லி பொய்யுரைக்கும் இழிபிறவி ஆக மாட்டேன். இயற்கையின் இந்த விளையாட்டுக்கு நான் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் இந்த விளையாட்டுகளிலிருந்து விலகி விதியின் வழியே வேறு பாதையில் செல்ல விளைகிறேன். இயற்கையின் இன்பத்தை தயங்காமல் வேறு வழியில் சென்று நலம் காண்பாய். நானும் இன்பத்தை தூய்க்கவே வழிமாறி செல்கிறேன். ஆனால் அஃது சிற்றின்பமல்ல, பேரின்பம். அதற்கு எல்லை இல்லை. இளமையும் மனப்பும் இருந்தாலும் இல்லாது போனாலும் இறைவன் இடையராது காக்கும் இன்ப ஊற்றாக வாரி வழங்குவான் பேரின்பத்தை. அதை நாடிதான் எனது பயணம் செல்கிறது. இப்படி விரக்தி மேலிட்டு விலகிச் செல்ல காரணம் யாது? இது விரக்தி அல்ல இளவரசி, பக்தி. அந்த பரமன் நாராயணன் மீது பரவசமாய் நிறைந்து ஒழுகும் பக்தி. அவனுக்கு தொண்டு செய்யும் அடியார்கள் மீது அப்பழுக்கின்றி படியும் பக்தி. இந்த பக்தி நிலை மனதை ஆட்கொள்ள தொடங்கினால் அனைத்தும் அவனாகி அவனே சரணமெனும் ஆனந்தம் வந்து சேரும். அதற்கு பின் இந்த இகலோக வாழ்வில் இருக்கும் சுகமும் இன்பமும் ஒரு பொருட்டல்ல. ஒன்று நன்றாக புரிகிறது. என்ன புரிந்து கொண்டீர்கள்? எனது சிற்றறிவுக்கு எட்டியவரை உனக்கோ பிரம்மை தட்டியுள்ளது. அமைச்சரிடம் கூறி அதற்கு வைத்தியம் செய்ய வேண்டும். அது சரி. என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்று அடம்பிடித்தால் நான் பேசுவதெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர்தான். நீ ஏன் மற்றவர்களை புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? மற்றவர்கள்? அப்படி நான் எவரை வருத்தி விட்டேன்? ஏன், என்னையே எடுத்துக்கொள். என்னை போன்று நீயும் இல்லறம் கண்டு இனிது வாழ நான் எண்ணுவது தவறா? இல்லை, உனது தந்தையார் நினைப்பது தவறா? உங்கள் இருவர் எண்ணமும் தவறில்லை. ஆனால் பரமனின் படைப்பில் அனைவரும் சமம் என்றாலும் அவரவர் வினை பயனுக்கு ஏற்ப பகிர்ந்தளிக்கப்படும் பணிகள் வெவ்வேறானவை. அதுதான் நம்மை வேறுபடுத்தி காட்டவல்லவை. அரசுக்கு 1000 பணியாட்கள் போல ஆண்டவனின் பணிக்கும் அடியாட்கள் தேவைதானே. நான் எனது எண்ணம் இந்த உடலின் இயக்கத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒழுகும் நிலையில் இருந்து சற்று விலகி எல்லாம் அவன் செயல் எனும் சரணாகதி நிலைக்கு என்னை அழைப்பதும் ஆட்படுத்துவதும் அவன்தானே. நம் ஆழ்வார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களெல்லாம் பிறவியிலேயே ஆண்டவன் அடியார்கள் இல்லையே. அதிலும் திருமங்கை ஆழ்வார் சுவாமிகள் தங்களை போன்ற அரச குலத்தின் பிரதிநிதியானவர். இன்று அரங்கனடி பற்றி ஆன்மீகம் தலைக்க அயராது உழைப்பதை கண்டால் நானெல்லாம் எம்மாத்திரம்? இயற்கையின் பிடியிலிருந்து விலகிச் சென்றுதான் இறைபணி செய்ய வேண்டுமென விதியா என்ன? ஆழ்வார் சுவாமிகள் இல்லறம் மேற்கொள்ளவில்லையா? அவரும் காதல் கடிமணம் புரிந்தவர்தானே. உன்போல் எதையும் வெறுத்து ஒதுக்கியவர் இல்லையே. இளவரசி, அவரும் நானும் ஒன்றா? பரமன் நாராயணனே அருள்பாலிக்க அர்ப்பணியாற்றும் அவரெங்கே? இந்த அற்ப பிறவியால் நான் எங்கே? அவர் அரங்கனால் ஆட்கொள்ளப்பட்டவர். நானோ அந்த அடியாருக்கே அடியவளாகும் தகுதியை கூட அடையாதவள். அவர்
எத்தடை வரினும் தகர்த்தெறிந்து தறிகட்டு ஓடும் காற்றாற்று வெள்ளம் நானோ நேற்று பெய்த மழைத்துளி. இருவரும் ஒன்றென கருதி பேசலாமா? நான் ஒன்றும் அப்படி கூறவில்லை. அவரை போன்ற மகா புருஷர்களே இல்லறம் தூய்த்து அர்ப்பணி ஆற்றும் போது நீ ஏன் இப்படி விலகிச் செல்கிறாய் என்றுதான் கருதி கேட்டேன். அது மட்டுமல்ல, நேற்று எனது காதலருடன் பேசி கொண்டிருந்த போதுதான் உமது உபதளபதி வீரமல்லர் உன்னை விரும்பும் செய்தி அறிந்தேன். அப்படியோர் சிறந்த துணைவன் உனக்காக காத்திருக்கையில் நீ ஏன் உனது முடிவில் சற்று மாற்றம் வருத்தக்கூடாது என்ற ஆதங்கமும் அதில் அடங்கி இருந்தது. மன்னிக்க வேண்டும் இளவரசி, அவர் என்னை விரும்புவதை நான் அறிவேன். ஆனால் எனக்கு அதில் நாட்டம் இல்லை என்பதை அவருக்கு நான் குறிப்பால் உணர்த்தியுள்ளேன். நிச்சயம் அவர் புரிந்து கொள்வார். அவருக்கு என்னிலும் மேலான துணைவி கிடைப்பாள். அதனால் அதை ஒரு பொருட்டாக்க வேண்டாம். தாம் விரும்பும் அழகனை விட நம்மை விரும்பும் அரூபியை மேலென்று சொல்வதுண்டு. அப்படி இருக்க உன்னை விரும்பி தவம் கிடக்கும் அழகும் ஆற்றலும் மிக்க அந்த வீரர் மறவரை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டு பின்னர் வருந்தும் நிலை வந்துவிடக்கூடாது. அப்படியொரு நிலை என்னாலும் வராது. இப்பிறவியில் எனக்கென்று விதிக்கப்பட்டதை நான் உணர்ந்து விட்டதால் இனி உணர்ச்சிகளுக்கு இடமில்லை. சரி, இனி நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். அனைத்தும் உன் விருப்பம். என் விருப்பம் அல்ல, அவன் விருப்பம். அப்படியே ஆகட்டும். இளவரசி விமலாதேவி தனது தோல்விக்கு தலைவணங்கி தோழியின் கைகளை பற்றி கொண்டபோது அவர்களை சற்று வியப்பில் ஆழ்த்தியவாறு அந்த புறத்துள் பிரவேசித்தான் நந்திவர்மன். மன்னனா வருகிறார் என்னும் அறிவிப்பு குரல் காதில் விழுந்ததும் இருவரும் தாங்கள் அமர்ந்திருந்த ஊஞ்சலில் நின்று எழுந்து அண்ணனை வரவேற்க தயாரானார்கள். மாடத்திலிருந்து கீழே இறங்கிச் செல்லும் நோக்கில் புறப்பட்டவர்களை அதற்கு அவசியமின்றி தானே உப்பரிகைக்கு வருகை தந்து மகிழ்வித்தான் நந்திவர்ம போத்தரையன். என்ன, உங்கள் சுவையூறும் உரையாடலை நான் வந்து கெடுத்து விட்டேனா? நகைப்பூத்த முகத்துடன் ஊஞ்சலில் வந்தமர்ந்த நந்திவர்மன் தங்கை விமலாவின் கரம் பற்றி தன் அருகே அமர்த்தி கொண்டு கேட்டான். என்ன, என் கேள்விக்கு பதிலையோ காணோம்? பேச மாட்டீர்களா இருவரும்? நான் உன்னிடம் பேசப்போவதில்லை. விமலாவின் அழகு முகம் பாராமுகமாய் திரும்பியது. ஏன், என்ன ஆயிற்று? பேசாமல் இருக்கும் அளவுக்கு தவறென்ன இழைத்தேன்? தெரியவில்லையே. மதுரவல்லி, உனக்கு தெரிந்தால் சொல்லேன். இல்லை அரசே, என்னிடம் ஏதும் உரைக்கவில்லை. உன்னிடம் நான் எத்தனை முறை கூறுவது? விமலாவை போன்றே நீயும் எனது தங்கைதான். வீணாக இந்த அரசன் என்ற அழைப்பு சொல்ல இனிமேலாவது விட்டொழி. மன்னியுங்கள் அண்ணா, பழக்க தோஷம் சட்டென விட முடியவில்லை. இப்போது விட்டுவிட்டாயே, இனி மீண்டும் அதை அருகில் சேர்க்காதே. சரி சொல், இவள் கோபத்துக்கு என்ன காரணம்? சற்று கேட்டு சொல்லேன். அதெல்லாம் யாரிடமும் சொல்ல மாட்டேன். அரண்மனையில் இருக்கிறேன் என்றுதான் பெயர். யார் எங்கே போகிறார்கள் வருகிறார்கள் என்பதே எனக்கு தெரியவில்லை. நம்மை முக்கியம் என்று கருதுபவர்கள் சொல்லிவிட்டு போனால்தானே அரச பணி என்றால் அவசரம் கருதி என்று விட்டுவிடலாம். இது அதுவும் இல்லையே. ஸ்ரீரங்கம் செல்பவர் சொல்லிவிட்டு சென்றால் என்ன குறைந்து விட போகிறது? ஓ, இதுதான் விஷயமா? சட்டென நினைத்தேன். சடிதியில் கிளம்பினேன். பின்னிரவு நேரத்தில் உன்னை எழுப்பி வீணாக உறக்கம் கிளைப்பானேன் என்று பேசாமல் சென்றேன். ஆனாலும் நீ அறிவாய் என்பதை நான் அறிவேன். அதனால் என்ன? அதனால் இதெல்லாம் மன்னிக்க முடியாது. ஒருவனை மன்னித்தாலும் அதை மன்னிக்க மாட்டேன். இதென்ன புதுக்கதை? கதையல்ல, காவியம். மலையில் மலர்ந்த காதல் காவியம். அடடா, அதையும் சொல்லிவிட்டானா? என்ன மதுரா, நீ எங்கே செல்கிறாய்? இல்லை அண்ணா, நீங்கள் பேசி கொண்டிருங்கள். நான் சற்று பொறுத்து வருகிறேன். அதுவல்ல, நான் என்ன தயக்கம்? நான் தானே நிற்க சொல்கிறேன். நந்திவர்மன் தடுத்தும் அவள் அங்கிருந்து செல்ல நினைப்பது ஏன் என்பதை உணர்ந்தவனாய் விமலாதேவி தன்னை அறியாமலே மெல்லிதாய் நகைத்தாள். அதை பார்த்த நந்திவர்மன் கேள்விக்குறியுடன் அவளை பார்க்க, அவள் இங்கிருக்க ஏன் தயங்குகிறாள் என்பதை நான் அறிவேன் அண்ணா. அதனால் தானே நகைத்தேன். அது வேறு ஒன்றுமல்ல. நாம் இப்போது பேசத் தொடங்கிய விஷயம் அவளுக்கு பிடிக்காத ஒன்று. அதனால்தான் இடமிட்டு நகர துடிக்கிறாள். அடடா, அது ஏன் வெட்கமா? வெட்கமல்ல, வெறுப்பு. காதல் எனும் சொல்லே கசக்கும் அவளுக்கு. அப்படியா மதுரா? இவள் சொல்லெல்லாம் சரியா? அண்ணா, அது பரவாயில்லை சொல். விருப்பும் வெறுப்பும் அவரவர் கண்ணோட்டத்தை பொறுத்தது. அதில் தவறில்லை. ஆனால் அதற்கான காரணம் பிறர் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். உனக்கு காதல் மீது வெறுப்பு என்றால் அதற்கு சரியான காரணம் இருந்தாக வேண்டும். அதை சொல். அண்ணா, நான் காதலை வெறுக்கவில்லை. அந்த காதல் எனது வாழ்வில் தேவையற்ற ஒன்று என்று நினைக்கிறேன். நான் அவ்வாறு நினைக்கக்கூடாதா? ஏன் கூடாது? தனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று நிர்ணயம் செய்யும் உரிமை ஒவ்வொருவருக்கும் உரியது. அதை கூடாது என தடுப்பது அநாகரிகம். நன்றி அண்ணா. மதுரவல்லியின் முகத்தில் சற்று ஒளிவெள்ளம் பாய்ந்தது. அண்ணனை சமாளித்து விட்டார்.
பார்த்தாயா என்பது போல விமலாவை கடைக்கண்ணிட்டு பார்த்தாள். ஆமாம், உனக்கேன் காதல் வேண்டாம் என்று மறுக்கிறாய்? ஏதேனும் தனிப்பட்ட காரணம்? ஐயோ அண்ணா, இவள் நமது திருமங்கை ஆழ்வார் சுவாமிகள் அடியாளாக வாழ்ந்து அரங்கன் சேவை செய்ய போகிறாளாம். இறைபணியில் மட்டும்தான் நாட்டமாம், இல்லறம் இப்பிறவியில் இல்லையாம். இன்னும் ஏதேதோ சொல்கிறாள், நீயே தான் கேள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன மதுரா, அதுதான் காரணமா? ஆமண்ணா. சரி, அதுதான் உன் விருப்பம் எனில் அதில் தவறில்லை. ஆழ்வார் சுவாமிகள் அரங்கனுக்கு சேவை செய்யும் உன் போன்ற பக்தர்களின் தொண்டை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையிலேயே உன்னை பார்த்து நான் பொறாமை கொள்கிறேன். உன் போன்று சட்டென முடிவெடுக்க தாட்சாத் பரந்தாமனின் பாதமே சரணாகதி என சொல்லும் பாக்கியம் எனக்கில்லை. இந்த ராஜ்ய பாரம் விட்டெறிந்து செல்லும் சூழல் எனக்கு இல்லை. அதுதான் என் வேதனை. ஏதேது நீ பேசுவதை பார்த்தால் மதுராவை விட பெருந்துறவியாக மாறுவாய் போலிருக்கிறதே. துறவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை விமலா. ஆண்டவனின் அருளை அவனது அடிமையென நம்மை நினைத்து கொண்டு அடியார்களுக்கெல்லாம் அடியாராக ஆற்றும் தொண்டுக்கு காஷாயம் தரிக்க வேண்டும் என்பதில்லை. மனதின் மாசுக்களை அகற்றி அகந்தையை அழித்து எல்லாம் அவனே என்று செயல்பட்டால் போதும். அதை எவர் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இவள் அப்படி கூறவில்லையே. எந்த நாளும் இப்படியே இருந்து கொண்டு இல்லறம் நாடாமல் அனைத்தையும் துறந்து ஆண்டவன் பணியென அரங்கன் நாடி வாழ்வாளாம். அப்படியா மதுரா? ஆம் அண்ணா. அரங்கனின் நாமம் ஒன்று தவிர இந்த உலகில் என்னை ஈர்க்கும் சக்தி எதையும் காணேன். அவனுக்கு அடியவளாய் தொண்டாற்றி காலம் கழிக்க வேண்டும் என்பதே என் ஆவா. நல்லது தாயே, உனது விருப்பம். அதுவெனின் அதை தடை செய்யும் உரிமை இங்கு எவருக்கும் இல்லை. அரங்கனின் அருள் பூர்ணமாக உனக்கு கிடைக்கட்டும். என்ன அண்ணா நீ? அவள்தான் அப்படி சொல்கிறாள் எனில் நீயும் சேர்ந்தல்லவா ராகம் இசைக்கிறாய். விமலா, யார் யாருக்கு எவ்வழி என்பதை வகுப்பவன் நான் அல்ல, நாராயணன். நீயும் நானும் ஏன் மதுராவும் தேர்வு செய்யும் வாழ்வு பாதையை வகுப்பவர்கள் நாமல்ல. நமக்குள் இருந்து கொண்டு நினைக்க தூண்டுபவன் நீலவண்ணன். நிறைவேறச் செய்பவனும் அவனே. அவனது விருப்பங்களுக்கு அணை போட்டு தடை செய்ய யாரால் முடியும்? சரிதான். எதிர்காலம் பல்லவத்தின் பட்டமைசையையும் பரந்தாமன் பக்தையென மாற்றுவது போலிருக்கிறது. விதி அதுவென்றால் எவரால் மாற்ற முடியும்? ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமானின் சந்நிதியில் அந்த ஆழ்வார் தங்கத் தமிழ் பேசி தரணியெங்கும் வலம் வந்த சிங்கத்தமிழ் மறவர் வாழும் பூமி. முதல் இடை கடை எனும் உச்சங்கம் வளர்த்து தமிழை தன்னிகர் அற்ற தனிப்பெரும் மொழியென நாடும் ஏடும் போற்ற செய்த பாண்டியர் ஆளும் பூமி. வில் கயல் புலி எனும் முக்கொடி ஏந்திய மூவேந்தர் பரம்பரையும் மூத்த குடியாம் பாண்டியர் கட்டிக்காத்த புண்ணிய பூமி. திருக்கயிலை மலைவாழும் சிவனார் நல் உமையாளின் வழக்கரத்தை பற்றி அரசாண்ட நற்கூடல். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என தமிழ் நெறி காத்த நக்கீரன் வாதாடிய மதுரை. தமிழ் பண்பாட்டை உலகறிய பண்பாடும் பாண்டியருக்கு கண்காட்டி அருள் செய்யும் மீனாளின் திருவிடு. மீன்கொடியின் பேராற்றல் உலகெல்லாம் உலவ தேன் தமிழின் குரலோசை வீதியெங்கு முழங்க. ஆகா, பாண்டிய நாட்டின் பெருமைதனை பேசா வாயேது. அத்துணை பெருமையும் இன்றைக்கு பழம்பெருமை என காற்றில் கலந்து காணாமற் போன நிலைமை. மூவேந்தர்களுக்குள் ஒருவரென முறுக்கு மீசை தடவி திரிந்த அந்த காலம் முடிவுக்கு வந்து ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகள் போன பின்பும் நிலைமை சற்றும் மாறவில்லை. சேரனும் சோழனும் செருக்களித்து நிற்க பெயருக்கேனும் பாண்டிய அரசு எனும் பெருமை துலங்க வாழ்வது ஒன்றே இன்றைய ஆறுதல். ஆனால் வெறும் ஆறுதலுடன் ஆண்டு அனுபவித்தால் போதுமா? அன்றைய பேரும் பெருமையும் வீறு கொண்டெழுந்து மீண்டும் பாண்டியர்கள் கொடிகாட்ட வேண்டாமா? வேண்டும், அனைத்தும் வேண்டும். இழந்த பெருமைகளை திரும்ப பெற வேண்டும். பாண்டியர் பகுதிகளை கைப்பற்ற வேண்டும். அந்நியர் ஆட்சியில் அழியும் தமிழன் ஆற்றலை மீண்டும் வெளிக்கொணர வேண்டும். ஆனால் எப்படி, எப்போது? பதிலறியா கேள்விகளுடன் உப்பரிகையில் உலவிக் கொண்டிருந்த பாண்டிய வேந்தன் ஸ்ரீவல்லபன் முந்தைய நாள் இருவேறு பகுதிகளிலிருந்து ஓலை தாங்கிகள் கொண்டு வந்த செய்திகளை சற்று அசை போடலானான். ஏற்கனவே பாண்டிய ஒற்றர்கள் பல்லவத்தில் கைதாகி சிறை ஏகும் விவரம் தன்னை பாதித்த போதும் அதனை ஒதுக்கி மறுபடியும் பல்லவத்துக்குள் நமது ஒற்றர்களை ஊடுருவச் செய்யும் பணி தொய்வின்றி நடப்பதும் அவனுக்கு தெரியும். வந்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து சினம் தீர்த்து கொண்ட பல்லவம் முதன்முறையாக எச்சரிக்கை விடுப்பது போல் அனுப்பி வைத்துள்ள ஓலையை சுலபமாக ஒதுக்கிவிட்டு வாளாவிருத்தல் தகாது. பெரும்பாலான ஒற்றர்கள் அனுப்பப்படுவது என்னமோ ஏற்கனவே பல்லவர்கள் ஆக்கிரமித்து கைப்பற்றி கொண்ட பாண்டிய பகுதிகளில்தான் அப்பகுதி மக்களின் ஆதரவையும் அனுதாபத்தையும் திரும்ப பெற்று பல்லவ எதிர்ப்பை அங்கே விதைப்பதுதான் நமது எண்ணம். அதன் மூலம் ஏற்படும் கிளர்ச்சியை பயன்படுத்தி மக்கள் ஆதரவுடன் மறுபடியும் அந்த பகுதிகளை பாண்டியத்துடன் இணைத்து
அழித்துவிட வேண்டும் என்பதே தனது நோக்கம். இதை பல்லவர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனால் காரியம் கைகூடும் முன்பு அவர்கள் விழித்து கொண்டு விபரீதமாக சிந்தித்துவிட்டால் அப்படியோர் தாக்குதலுக்கு தயாராகும் நிலை தனக்குள்ளதா என்ற சிந்தனை பலமுறை மேலெழும்பி நின்றது. இல்லை, தற்போதைக்கு பல்லவத்தின் படைபலத்தை நேர்கொள்ளும் படை பலம் நமக்கு இல்லை. நேரடியாக அவர்களிடம் மோதல் போக்கை மேற்கொள்ள இது சரியான சந்தர்ப்பம் அல்ல. அதனால் சற்று அடக்கமுடன் நிற்பதே மேல். அவர்களுக்கு மேலும் ஆத்திரமூட்டாத அளவுக்கு பதில் எழுதி அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்த பாண்டியன் அந்த ஓலையின் செய்தியை சற்று கவனமுடன் ஆய்ந்தான். பாண்டிய வேந்தரின் கவனத்துக்கு, எமது பல்லவ தேசத்தில் தங்கள் நாட்டு ஒற்றர்கள் நடமாட்டம் முன்னர் எப்போதும் இல்லா நிலையில் தற்சமயம் அதிகரிக்க காண்கிறோம். அவர்களின் நடவடிக்கைகள் இந்த தேசத்தின் அமைதியை குலைக்கும் வகையில் இருப்பது பெரிதும் கண்டனத்துக்குரியது. மொழி பற்றாளர்களாக தங்களை காட்டிக்கொண்டு அவர்கள் செய்யும் கெடுமதிகளை இன்னமும் சகித்து கொள்ள இயலாது. எனவே இந்த போக்கு இன்னமும் நீடித்தால் அதன் விளைவுகள் விபரீதமாக போய்விடும். எச்சரிக்கை. தலைமை சேனாதிபதி உதயச்சந்திரன். சரி, இதற்கு உடனடியாக ஓலை அனுப்புதல் வேண்டும். அமைச்சரிடம் கூறி நிலைமையை கவனித்து ஆவணம் செய்வதாக முடங்கல் விடுக்க செய்வோம் என்ற சிந்தனையுடன் அடுத்த ஓலையில் கண்பதித்து அதன் சாராம்சத்தை மனதில் ஏற்றிக்கொண்டு என்ன பதில் எழுதுவது என்ற குழப்ப மேலிட மறுபடியும் சிந்தையில் ஆழ்ந்தான். சாளுக்கியன் பல்லவன் மீது படையெடுப்பதும் பல்லவன் சாளுக்கியனை பந்தாடுவதும் நீண்டகாலமாக நடைபெறும் முடிவுறா யுத்தம். இதில் வீணாக நாம் மூக்கம் நிலைத்து அவதிப்படுவானேன் என்ற கேள்வி முன்னின்று நிழலாடியது. பல்லவன் எதிரியே ஆயினும் நம்பத்தகுந்தவன். சாளுக்கியனை பொறுத்தவரை அந்த நம்பகத்தன்மையை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே பல்லவர்களால் தடமாறிய தமிழ் மண்ணின் தலைவிதியை சாளுக்கியனின் சவகாசம் மேலும் புழுதியில் ஆழ்த்தும் என்பதை உண்மை. பேயை விரட்ட பிசாசுடன் சேருவது போல பல்லவனுக்கு எதிராக சாளுக்கிய கூட்டு பலன் தருமா? தமிழின் கலாச்சாரம், பண்பாடு, மொழி என அனைத்தும் பல்லவர்கள் எத்தனை தூரம் மாற்றியுள்ளனரோ அதனினும் பன்மடங்கு சீரழிக்கும் சிறுமதியினர் சாளுக்கியர். பாண்டிய வேந்தனின் சிந்தனை நெடுநேரம் தடையின்றி நீளலாயிற்று. கணவனை நாடி வந்த பூசுந்தரி பிராட்டியார் தான் வந்தது கூட அறியாமல் ஆழ்ந்து சிந்திக்கும் மணாளரை பார்த்து சற்றே முறுவல் பூத்தவராய் கேட்டாள், என்ன சிந்தனையாம்? ஆழ்கடலில் சிக்கி தவிக்கிறீரோ என் மணாளர்? ஆம் தேவி, ஆழ்கடலில் மூழ்கி திளைக்கிறேன். மூழ்கினால்தானே முத்தெடுக்க முடியும். எடுத்து ஆரமாக்கி தாருங்கள், அணிந்து கொள்கிறேன். ஆகட்டும். புவி அழகிக்கு சூடத்தானே சரம் கோர்க்கிறான் தலைவன். தவறாக சொல்கிறீர்கள். தவறிருக்காதே, தமிழனின் சொல்லில் இருப்பதால் தானே சுட்டி காட்டினேன். அப்படியா? சரி கூறு. ஆரத்தை கோத்து அணிய தாருங்கள் என்று கேட்டேன். ஆனால் தாங்களோ அதை யாரோ புவியலைக்கு அணியப் போவதாக சொல்கிறீர்கள். ஓஹோ, தமிழை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட தவறு. புரியவில்லை. சற்று விளக்கிச் சொல்லுங்கள். சொல்கிறேன். சரி, நீ சொல். உன் பெயர் என்ன? அதற்குள் மறதியா? அட, ஒரு முறை உன் வாயால் மொழிவதை கேட்க ஆசை என்று வைத்துக்கொள். சொல், உன் பெயர்? பூசுந்தரி. ஆம், பூசுந்தரி. பூ என்றால் புவி, சுந்தரி என்றால் அழகானவள். இரண்டையும் சேர்த்துப்பார். பூசுந்தரி, புவி அழகி. புரிந்ததா? இந்த புதியவன் யாரென்று? உறும்புக்காரர் நீங்கள். சொல்லிலா செயலிலா? இது வேறா? சற்று சும்மா இருங்கள். அடடா, என்ன ஒரு நாணம்! நான் ஏன் ஒரு கவிஞனாக பிறக்கவில்லை எனும் ஏக்கத்தை எனக்குள் அவ்வப்போது மூட்டுகிறாய் தேவி. ஏன் இப்போது மட்டுமென்ன, பேச்செல்லாம் கவியாக தானே மணக்கிறது. அது தமிழின் பெருமை, தமிழனின் பெருமையும் கூட. தங்களின் பெருமையும் என்று சேர்த்து கொள்ளுங்கள். இல்லை தேவி, எனது பெருமை என்று நவிலுதல் தவறு. என் பெருமை இன்னும் உயரத்தை எட்டவில்லை. அதற்கான செயலேதும் நான் செய்துவிடவும் இல்லை என்று பழைய பாண்டிய பேரரசை நான் நிறுவும் நிலையினை எட்டுகிறேனோ அன்றுதான் எனது ஆசைகள் நிறைவேறி பெருமை தலைதூக்கும். தந்தையாரின் ஓலைக்கு பதில் அனுப்பிவிட்டீர்களா? இல்லை, அதை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். மனம் என்ன சொல்கிறது? எதையும் வரையறுத்து கூற இயலவில்லை. எனது கணக்கு பல்லவத்தில் உள்ள பாண்டிய பகுதிகளில் நமக்கு ஆதரவை திரட்டி அதன் மூலம் பல்லவர்களை அங்கிருந்து பின்வாங்கச் செய்தல் என்ற நிலையில் அமைந்திருந்தது. ஆனால் அது இனி நிறைவேறும் சாத்தியக்கூறு குறைவென்று நேற்றைய பல்லவத்து ஓலை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. அவர்கள் திடீரென தாக்குதல் தொடங்கிவிட்டால் அதை தாக்கு பிடிக்கும் அளவுக்கு நம்மிடம் படைவலிமை இல்லை. அப்படி ஏதும் நடந்துவிட்டால் மேலும் பாண்டிய பகுதிகளை பறிகொடுக்கும் ஆபத்து வந்து சேரும். எனவே அதை தவிர்க்கவே தற்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னை கேட்டால் தந்தையின் ஓலையில் உங்கள் கணக்கையும் நேர் செய்யும் உபாயம் உள்ளதென சொல்வேன். என்ன சொல்ல வருகிறாய்? தந்தையின் கூற்றுப்படி சாளுக்கியனுக்கு உதவ முற்பட வேண்டும் என்கிறேன். அதனால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் வந்து விடாது.
லாப நஷ்டம் மட்டுமே பார்த்து அரசியல் நடத்தினால் நெறி பிறழும் நிலைமைக்கு செல்ல நேரிடும். தர்மம், நீதி, நெறி, நியாயம் என்றெல்லாம் பார்த்து நடக்கும் காலமா இப்போதுள்ளது. நமக்கு நன்மை விளையும் எனின் காற்றடிக்கும் பக்கம் சாய்ந்து காத்து கொள்வதுதானே அறிவுடைமை. மேலும் அரசியல் என்று வந்துவிட்டால் இவையெல்லாம் மிகச் சாதாரணம்தானே. சுயலாபம் மட்டுமே முக்கியம் என்கிறாய். ஆம், அதுதானே சரி. அனுசரணைகளுக்கும் அனுதாபங்களுக்கும் அரசியலில் இடமில்லை. எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதுதான் எக்காலத்துக்கும் பொருந்தும் அரசியல். தவறிழைத்தான் பாண்டியன் என்று வரலாறு பேசக்கூடாது. அதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டதுதானே. இனி புதிதாக என்ன பேச விடுகிறது? அதைத்தான் நானும் எண்ணி பின்னடைகிறேன். பழமைக்கும் பண்பாட்டுக்கும் பெயர் பெற்ற பாண்டியர் குலம் எனது தவறால் மீண்டும் படுகொலியில் விடக்கூடாது. களப்பிரர்கள் பிடியிலிருந்து இந்த மண்ணை மீட்க 3 நூற்றாண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. மறுபடியும் அப்படியொரு தவறு நேர்ந்துவிடக்கூடாது என அஞ்சுகிறேன். சாளுக்கியர்களை கண்டு அஞ்சுகிறீர்களா? அதை அச்சமென்று சொல்வதை விட முன் எச்சரிக்கை என்று கூறலாம். பல்லவர்களை விட பழிபாவத்துக்கு அஞ்சாத மூர்க்கர்கள் அவர்கள். ஒரு முறை நமது மண்ணை மிதித்துவிட்டால் பின்பு வெளியேறும் எண்ணம் அவர்களுக்கு வராது. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கை நினைத்து பார்க்கிறேன். அதென்ன வாக்கு? அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை என்பது அவர் கூற்று. எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்படுதல் அவசியம், அன்றி வாளாவிருத்தல் அஃது அறிவீனம் என்கிறார். அது சரி. உங்கள் தயக்கத்துக்கு அச்சத்துக்கும் வள்ளுவரை துணைக்கு அழைக்கிறீர்கள். அப்படியல்ல. வள்ளுவரின் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவர் என்னாலும் எவரும் கடைபிடிக்க வேண்டியவற்றை மட்டுமே வகுத்து தந்துள்ளார். இதையும் கேள். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பதும் அவரது அறிவுரையே. அதனால்தான் இந்த அளவுக்கு சிந்திக்கிறேன். வீணாக சிந்தித்து வருந்தாதீர்கள். அதிகமான சிந்தனை கூட சில நேரங்களில் குழப்பங்களுக்குத்தான் வழிவகுக்கும். அதுவும் சரிதான். ஓலையின் சாராம்சத்தை முழுமையாக படித்தீர்கள் அல்லவா? ஆம், படித்தேன். சாளுக்கியன் தாக்குதல் தொடங்கும் நேரம் நம் பாண்டிய படைகளும் அவரவர் பகுதிகளிலிருந்து பல்லவத்தை தாக்க வேண்டும், மும்முனை தாக்குதலில் பல்லவனை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் விக்ரமாதித்யர் கேட்டுக்கொண்டதாக உன் தந்தை குறிப்பிட்டுள்ளார். அதென்ன உன் தந்தை? அழுத்தம் சற்று அதிகமாக தெரிகிறது. ஏன்? அவர் உன் தந்தை அல்லவா? எனக்கு தந்தையெனில் உங்களுக்கு அவர் யார்? எனக்கு மாமன். பேச்சில் அந்த முறைதானே முன்வந்து நிற்க வேண்டும். ஏதோ தனக்கு ஏதும் சம்பந்தமே இல்லாதவர் என்பது போல உன் தந்தை என உரைப்பது சரியா? சரியும் தவறும் இடங்களை பொறுத்தது. நீயும் நானும் பேசிக்கொள்வதால் உந்தை என குறிப்பிட்டேன். ஏனெனில் என்னை விட உனக்குத்தான் அவர் உரிமையானவர். மாறாக வேறு எவரிடமாவது மொழிவதாயின் எனது உரிமையை நிலைநாட்டி பேசியிருப்பேன். அங்கே மாமன் என்பது அழுத்தமாக பதிந்திருக்கும். அதனால் சம்பந்தமற்று பேசுவதாக எண்ணாதே. இடம், பொருள், ஏவல் எண்ணித்தான் எதையும் பேசுவான் இந்த பாண்டியன். சரி சரி, விஷயத்துக்கு வாருங்கள். தந்தைக்கு மறுமொழி எழுதி அனுப்ப ஆயத்தம்தானே? ஆம், அனுப்ப வேண்டியதுதான். ஆனால் இனியும் என்ன ஆனால்? சரியென ஒப்புக்கொண்டு பதில் விடுப்பதை விடுத்து வீணான சிந்தனைக்குள் மூழ்கி கிடப்பதால் என்ன விளையும்? விளையாது. பிறகென்ன? இன்றே பதில் எழுதி அனுப்புங்கள். அதை நீயே எழுதிவிடு, நான் ஒப்பமிடுகிறேன். சரி, என்னவென்று எழுதுவது பார்த்தாயா? இதுவரை எனக்கு பாடம் நடத்திவிட்டு பாடத்தையே மறந்துவிட்டாய். நான் எங்கே பாடம் நடத்தினேன்? எனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். அதுதான் முடிவும். இருந்தாலும் அதை முறைப்படுத்தி கூற வேண்டியவர் நீங்கள்தானே பூசுந்தரி. இப்போதே பலரும் பேசிக்கொள்வது என்ன தெரியுமா? என்ன பேசிக்கொள்கிறார்கள்? பாண்டியனிடம் அரியணை மட்டும்தான் இருக்கிறது, ஆள்வதென்னமோ கங்கனின் மகள் என்று. சொல்வார்கள். ஏன்? அதுதான் உண்மை. ஆள்வது நீதான் என்பதில் தவறென்ன? தவறில்லை என்றால் அதை சுட்டி காட்ட வேண்டுமா? எல்லாம் உனது மகிழ்ச்சிக்காகத்தான். இல்லாத ஒன்றுக்காக மகிழும் பேதையானான். எது இல்லாதது இப்போது கூறினீர்களே, ஆள்வது நான் என்று. அதுதானே உண்மை. நீதானே என்னை ஆள்கிறாய், அதன் வழி இந்த மண்ணையும் ஆள்கிறாய் என்பதுதானே சரி. என்னை ஆள விடுங்கள். இந்த மொழி விளையாட்டுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை. பிறகு என் விளையாட்டுக்கு தயார் என்கிறாயா? அதுதானே பார்த்தேன். சுற்றி சுற்றி நீங்கள் இங்குதான் வருவீர்கள் என்று தெரியும் எனக்கு. பிறகென்ன? வா, சற்று விளையாடுவோம். ஐயே, அழகு வடிகிறது. அருகில் வா, வலியும் அழகை உன்னில் நிரப்பிக்கொள்கிறேன். அடடா, இதென்ன நேரங்காலம் தெரியாமல் கால நேரம் பார்த்து வருவதல்ல காதல் பசி. இது பருவத்தின் தாகம், தணிக்கத்தான் வேண்டும். பொழுது சாயட்டும், பசி தாகம் தீர்க்கலாம். அதுவரை சற்று பொறுமையுடன் காத்திருங்கள். வரட்டுமா? இனியும் நின்றால் ஆபத்து என்பதை உணர்ந்தவளாய் அங்கு இருந்து அகன்று செல்லும் துணைவியின் அழகை பருகியவாறு மென்னகை புக்க மறுபடியும் உப்பரிகையில் உழவத் தொடங்கினான் பாண்டியன். இரவின் ஆளுமைக்குள் மெல்ல மெல்ல தன்னை அடக்கி கொண்டு வாதாபி நகரம் விழிகளை மூடத் தொடங்கிய போது நகரின் சற்றே ஒதுங்கிய வீதி ஒன்றின்
மூடிய பல்லக்கு ஒன்று மெதுவாக அசைந்து எச்சரிக்கையுடன் செல்ல தொடங்கியது. பல்லக்கு தூக்கிகளின் கவனமான நடையும் மூச்சும் இறைப்பும் உள்ளே அமர்ந்திருக்கும் நபர் அதி முக்கியமானவரும் சற்று பருத்த உடல்வாகு கொண்டவரும் என்பதை நிரூபிப்பது போல் இருந்தது. பல்லக்குக்கு அதிகமான அசைவு இல்லாதவாறு பார்த்து கொண்டே சற்று விரைவான அவர்களின் ஓட்டம் நகரின் ஒதுங்கிய வீதி ஒன்றில் காவல் கட்டுக்கோப்புடன் இருந்த மாளிகை ஒன்றின் முன்பு போய் நின்றது. பல்லக்கு நின்றதை உணர்ந்ததும் உள்ளிருந்த உருவம் திரையை விலக்கி பார்த்து பல்லக்கை கீழே இறக்கி வைக்குமாறு சைகையால் உணர்த்த பல்லக்கு இறக்கி வைக்கப்பட்டது. நீண்டதோர் அங்கியால் முழுமையாக தன்னை மறைத்து கொண்ட அந்த உருவம் பல்லக்கை விட்டு வெளியேறி மாளிகையின் வாயிற்கதவை அடையவும் அங்கு இருந்த காவலன் அவரை பணிந்து உள்ளே செல்ல அனுமதித்தான். எவ்வித தடையுமின்றி உட்புறம் பயணித்தவரை மாளிகையில் இருந்த பெண் பணியாட்கள் மரியாதையுடன் அழைத்துச் சென்று உள்ளரங்கில் ஆசனம் ஒன்றில் அமர வைத்தனர். உட்புறம் காணும்போதுதான் இதற்கு முன்னர் இந்த மாளிகையை நாம் பார்த்த நினைவு பொறிதட்டுகிறது. முன்னர் சித்திரமாயன் வாதாபியில் ஒரு நாள் இரவை சொர்க்கபுரியாக கொண்டாடிய அந்த வசந்த மாளிகை தான் இது. அன்று மாளிகையின் பின்புற வாசல் வழியை சித்திரமாயன் வருகை தர இன்றைய விருந்தினர் முன்புற வாசல் வழி உட்புகுந்துள்ளார். தான் போர்த்து இருந்த அங்கியை கலற்றி வைத்துவிட்டு ஆசனத்தில் சற்று ஆசுவாசமாக அமர்ந்து கொண்ட அந்த மனிதரின் முகம் விளக்கின் ஒளியில் நன்கு காண முடிந்தது. சாளுக்கிய பூபதி விக்ரமாதித்யர் அவரா? அவர் ஏன் இங்கு? புடுவையில் பழச்சாறுடன் வந்த பெண்மணியிடம் அதை பெற்றுக்கொண்ட சாளுக்கிய வேந்தர் தனது நரைத்த மீசையை ஒழுங்கு செய்தவாறே கேட்டார். எங்கே உன் தலைவி? இப்போது வந்து விடுவார்கள் பிரபோ. புதிய விருந்தினர்கள் எவரும் வந்தார்களா? இல்லை வேந்தே, எங்கள் பொழுதுதான் வீணாக கழிகின்றன. அதை பயனுள்ளதாக்கி விடுவோம். என்ன, சரிதானா? மிக்க மகிழ்ச்சி. பணிப்பெண் பதில் உரைத்ததுதான் தாமதம். கலீர் கலீர் என்ற ஓசை நயம் முன்வர தலை முதல் இடைவரை மூடிய மேகலையை இரு கரங்களாலும் பிடித்து கொண்டு மங்கிய ஒளியிலும் மனதை மயக்கும் அழகு புயலாக அங்கு நின்றாள் காஞ்சனமாலா. உட்கார். அனுமதி கிடைத்ததும் எதிரில் இருந்த ஆசனம் ஒன்றில் சற்று அடக்கமாக அமர்ந்து கருவிழிகள் அசைந்தாட ஆணை எதுவென எதிர்பார்த்து காத்திருந்தாள் காஞ்சனமாலா. விக்ரமாதித்யனின் விழிகள் அவளை அடிமுதல் முடிவரை தழுவியவாறே அளந்து பார்த்ததில் அவள் சற்று நாணி சிவந்தாச்சே. காலம் கடந்து விட்டது. விருந்துக்கேற்ற கனி மருந்துக்கும் நமக்காகாது. விக்ரமாதித்யனின் கேள்வியும் பதிலும் உள்ளூர எழுந்து அடங்கியதும் கேட்டாள். வசதிகள் ஏதும் குறைவுண்டா? இல்லை பிரபு, எந்த குறையும் இல்லை. பொழுது வீணாகிறதாமே. எவ்வளோ போட்டு கொடுத்திருக்கிறாள் என்ற எண்ணம் அவளுக்கு எரிச்சலை தந்தாலும் சட்டென முகம் மலர்ந்து, அப்படி ஏதுமில்லை, காத்திருப்பதும் ஒரு கலைதானே. நன்றாக பேசவும் தெரிகிறது உனக்கு. அதுவும் ஒரு கலை என்கிறாய், அப்படித்தானே? ஆம், பல்கலை வித்தகி விருது உனக்கு பொருத்தமாக இருக்கும். தங்கள் சித்தம் அடியேலின் பாக்கியம். கவலைப்படாதே, விரைவில் விருது வழங்கி உனக்கு மகிழ்வூட்டுகிறேன். அதற்கு முன் நீ செய்ய வேண்டிய செயலொன்று உள்ளது. சொல்லுங்கள் பிரபோ. நீ உடனடியாக புறப்பட்டு குடந்தைக்கு செல்ல வேண்டும். குடந்தையா? தஞ்சைக்கு அடுத்துள்ள சோழ நாட்டு நகரம். அங்கே நீ தங்கியிருக்க வசதியாக நமது வணிகரின் மாளிகை ஒன்றுள்ளது. அதில் நீ சகல வசதிகளுடன் தங்கலாம். உனக்கான அனைத்தும் அவர் செய்து தருவார். சரி, அங்கு நான் சொல்கிறேன் கேள். அங்கிருந்து சற்று அருகில்தான் நந்திவர்மன் புதிய கோட்டை ஒன்றை நிறுவியிருக்கிறான். அதனால் அரச பிரதானிகளும் நந்தியும் அங்கே வரப்போக இருப்பார்கள். நீ அங்கிருந்து உனது உளவு பெண்கள் மூலம் தேவையான தகவல்களை திரட்டி அவ்வப்போது எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும். முடியுமானால் பல்லவ சேனாதிபதி உதயச்சந்திரனையோ வேறு தளபதிகள் முக்கியஸ்தர்கள் போன்றோரையோ உனது விருந்தினராக மாற்றியும் மனதை கிளறிப்பார். நீ தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை என்னவென இந்த ஓலையில் விவரமாக எழுதியுள்ளேன். 1க்கு 2 முறை நன்கு படித்துவிட்டு ஓலையை எரித்துவிடு. விக்ரமாதித்யர் நீட்டிய ஓலையை பவ்யமாக பெற்றுக்கொண்ட காஞ்சனமாலா அதை பத்திரமாக வைத்து கொண்டாள். வங்கதேசத்தில் இருந்து நீ வருகிறாய் என்று அனைவரும் அறியும் வண்ணம் பிரகடனப்படுத்து. இதுவரை இருந்தது போலன்றி அங்கே ஆடல் பாடல் நிகழ்வுகளை நடத்தி அரச பிரதானிகளை ஈர்த்துக்கொள். கலை நிகழ்ச்சி நடத்துவதுடன் நீயே கலைந்து விடாதே. என்ன, புரிகிறதா? புரிகிறது. சரி, எப்போது புறப்படுகிறாய்? ஆணை இடுங்கள் மன்னவா. நாளை மறுநாள் கருக்கலில் வாதாபியின் எல்லையை கடக்கும் வகையில் பயணத்தை வகுத்துக்கொள். நாளை பல்லக்கு தூக்கிகளையும் சில வீரர்களையும் அனுப்பி வைக்கிறேன். வீரர்கள்? கவலைப்படாதே, அவர்களுக்கு மொழி தெரியாது. அவர்கள் ஊமைகள். வங்கதேச உடையை அணிவித்து அனுப்பிவிடுகிறேன். உனது உடனடி பாதுகாப்புக்கு சிலரேனும் தேவை. அதனால் அவர்களுடன் வரட்டும். சரி,
ஆனால் அவர்களுடன் நான் எப்படி? ஊமை அல்லாத ஒருவன் உன்னிடமிருந்து உனக்கு உதவுவான். மற்றவை நீ போய் சேர்ந்த பிறகு அந்த வணிகர் பார்த்து கொள்வார். வேறேதும் ஒன்றுமில்லை. புறப்பட தயாராகுங்கள். அதிகமான சுமைகள் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். தேவையானவற்றை அங்கு கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். இனி உனக்கும் உனது பணியாட்களுக்கும் சோம்பல் வர வாய்ப்பில்லை. மன்னிக்க வேண்டும். அந்த பெண் ஏதோ அறியாமல், அதில் தவறில்லை. இனி நடக்கவிருப்பதை கூறினேன். இரவு உணவு பரிமாற சொல்லட்டுமா? இரவு உறவும் அந்தப்புறத்தில். அதனால் நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். கண்ணை சிமிட்டி நமட்டுச் சிரிப்புடன் எழுந்து கொண்ட விக்ரமாதித்யனுடன் சேர்ந்து அவளும் மிளவே அவளது மேகலையில் கோத்த முத்தும் மணியும் சினுங்கி சிலிர்த்தன. காரிருள் போர்த்த போர்வையால் வையம் மட்டுமல்லாது வானமும் இருண்டு கிடந்தது. நள்ளிரவின் பிடியில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த காஞ்சி நகரின் முக்கிய சாலையிலிருந்து தென்கிழக்கே பிரிந்து செல்லும் அந்த கிளைச்சாலையில் புரவிகள் 2 சீரான வேகத்தில் தாளலயம் தப்பாது விரைந்து கொண்டிருந்தன. புரவிகள் 2லும் பயணித்தவர்கள் நமக்கு பெரிதும் அறிமுகமானவர்களே. ஆம், பல்லவ சேனாதிபதி உதயச்சந்திரனும் உபத்தளபதி வீரமல்லரும் தான் அந்த புரவிகளில் பயணித்தவர்கள். செல்லும் பாதையில் கவனம் செலுத்தியவர்களாக வேறு சிந்தை ஏதும் இன்றி சென்று கொண்டிருந்த அவர்களின் பயணம் சற்று வேகம் குறைந்து புறவைகளின் போக்கில் நடைபெற தொடங்கியதும் உதயச்சந்திரன் அதுவரை நிலவிய இறுக்கமான மௌனத்தை உடைத்து கொண்டு சொன்னான். மல்லா, அதோ பார், வானம் போர்த்து இருக்கும் இருண்ட போர்வையில் ஆங்காங்கே சில ஓட்டைகள் தெரிகின்றன. தெரிகிறது. என்ன தெரிகிறது? உங்கள் நெஞ்சம் மகிழ்ச்சியில் திளைப்பதும் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியது. இரண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்காதா? நெஞ்சம் மகிழ்ச்சியில் திளைப்பதால் தானே இருட்டை போர்வையாக்கி அதன் வழியே தெரியும் நட்சத்திரங்களை போர்வையின் ஓட்டையாக்கி ஓமை பேச முடிகிறது. ஓ, நீ அப்படி வருகிறாயா? உங்கள் சொற்படி வருகிறேன். என்ன குறும்பு கூடுகிறது? மதுரவழி வேணாமென மறுத்தும் குறும்பு குறையவில்லை உனக்கு. அது உண்மை. நமக்கென்று எது விதிக்கப்பட்டுள்ளதோ அது நம்மிடம் வந்துதான் தீரும். விதிக்கப்படாதது ஏதும் வந்தாலும் நீடித்து தங்காது, செல்லும். இதுதான் உலக நியதிமல்லா. நான் புரிந்து கொண்டேன். இருந்தாலும் நெஞ்சத்தவிப்பை மறுத்தலும் சட்டென இயலாதுதான். சற்று இடைவெளி எதற்கும் தேவை. ஒரு வகையில் மதுரவள்ளி பெரும்பேறு பெற்றவள். நாமெல்லாம் இந்த வாழ்வின் சுகங்களை கருதி கடமையாற்றும் வேளையில் அவளைப்பார், அரங்கனே கதி என்று அனைத்து அகங்களையும் உதறி தள்ளுகிறாள். அத்தகைய நிலையடைந்து வாழ்தல் என்பது அனைவருக்கும் இயலும் செயலா? அவள் பெரும்பேறு பெற்றவள். பிறவி பெருங்கடல் நீந்தும் வல்லமை கொண்டவள். ஒப்புக்கொள்கிறேன். காதலினால் கொச்சைப்படுத்தி அவளை பார்த்ததும் பழகியதும் தவறென உணர்கிறேன். சரிவிடு. அதை பற்றிய சிந்தனையை கலைத்து கடமையில் மூழ்கு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். மறுபடியும் புறவிகள் தங்கள் வேகத்தை கூட்டும் வண்ணம் லகானை சுண்டி இழுக்க அவை குறிப்பறிந்து வேகத்தை கூட்டி விரையலாயின. அரை நாளிகை பொழுது அறக்க பறக்க பாய்ந்த புறவிகளின் வேகத்தை குறைத்து கொண்டதும் வீரமல்லன் கேட்டான். பிரபு, நாம் இப்போது எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? இப்போதாவது கேட்டாயே. இந்த சாலை எங்கு செல்கிறது? இது பாலாற்றின் மத்திய பகுதிக்கு செல்கிறது. ஆற்றை கடந்தால் மாமண்டூர் சாலை வரும். ஆம், அங்குதான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மாமண்டூர் அங்கு சென்றதும் புரிந்து கொள்வாய். எப்படியும் பாலாற்றை விடுவதற்குள் கடந்துவிடலாம் இல்லையா? நிச்சயமாக. இதே சீரான வேகத்தில் சென்றால் விடிய 1 நாளிகை இருக்க நாம் பாலாற்றை கடக்கலாம். மல்லா, ஒரு காதல் கவி சொல்லட்டுமா? உனக்கொன்றும் துன்பமில்லையே? சொல்லுங்கள் பிரபோ. எனக்கெந்த துன்பமும் இல்லை. நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள். பழந்தமிழ் இலக்கியமான முத்தொள்ளாயிரத்தில் வரும் செய்யுள் இது. இதை படித்ததும் உண்மையில் நான் நெகிழ்ந்து போனேன். அந்த கவிஞன் மட்டும் இந்நாள் வாழ்ந்திருந்தால் அவனுக்கு பரிசு தர படை நடத்தி நாடு பிடித்து தந்திருப்பேன். அந்த அளவுக்கு உங்களை கவர்ந்த அந்த கவிதை தான் என்ன? சொல்கிறேன் கேள். இத்துடன் நந்திபுரத்து நாயகனின் இந்த பகுதி முடிவடைகிறது. அடுத்த பகுதியில் நந்திபுரத்து நாயகனை மீண்டும் காணலாம். அதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி